எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ல வருது அந்த சைட்ல இருந்து. அதுதான் இல்லை, எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து தெரில. இதுக்கப்புறம் நான் சந்திச்சு இதுக்கப்புறம் பல ஃபோட்டோ எடுத்தால் கூட அது இந்த ஃபோட்டோவை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு நடக்கிற மொமெண்ட் என்றைக்குமே லைஃப்பில் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுவும் டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டைமில் நடந்தது அப்படின்றது. ஸோ இது வந்து என்றைக்குமே லைஃப் டைம் மெமரபிள் தான். இது அந்த எனக்கு தெரிஞ்ச பாட்டு கூட காதல் மன்னனோட அந்த உன்னை பார்த்த பின்பு நான் அந்த சாங் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுக்கு, இந்த ஃபோட்டோக்கு. ஆமாம், அந்தளவுக்கு எனக்கு அது அவ்வளோ. ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது அந்த தருணத்தில் வந்து சார் நிறைய பேசுவார், பட் திஸ் வாஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னா? இல்லை, வெரி ஸ்பெஷல்னா அவர் நம்மளை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி பேசுனது தான், அதுவே பெரிய ஸ்பெஷல் தானே. ஏன்னா நானும் அண்ணனும் தான் மாலில் சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் சும்மா ஆடியன்ஸ் மாதிரி அப்படியே சரி அவரா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓடிடணும் அப்படின்னா நாங்கள் சுற்றிக்கிட்டே தான். பார்த்தா டக்குன்னு அவர் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் ஹி ரெக்கக்னைஸ் அண்ட் ஹி கால் கூப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவர் பேசி இது பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுறோம். எனக்கு பாதி ஞாபகத்திலே இல்லை. சரி இவர் தானா அவர்கிட்ட தான் நம்ம பேசுகிறோமா, அவர் தானே நம்மகிட்ட பேசுகிறாங்க, என்ன ஏதுன்றது என்ன எனக்கு அந்த ப்ராசஸ் கூட பண்ண முடியல. அதுக்குள்ளே அந்த மொமெண்ட் அவ்வளோ அழகாக முடிஞ்சிச்சு. அண்ட் அதுதான் அதோட பியூட்டின்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஒன்.